அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 148வது வசனம் முதல் 160 வசனங்கள் வரை ஆயத்துக்களுடைய பொருளோடு தப்சீரையும் விபரமாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹு தாலா இடைப்பட்ட உலகம், நபிமார்களுடைய உடல் மண் திங்காது மண் தீண்டுமா, உம்ராவை பற்றியும் நெய்கள் பலவிதம், பொறுமையாளர்கள் யார், இது போன்ற தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களுடைய தப்சீர் உள்ளது. கவனமாக கேட்டு பயனடையுங்கள். குர்ஆனில் 2வது சூராவின் 148, 149, 150 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் ஒரு திசை உண்டு. அவரவர் அதன் பக்கம் முன்னோக்குவார்கள். திசை மட்டும் நோக்கமல்ல, நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவான். 2வது சூராவின் 149வது வசனத்தில், ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகும் பொழுது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நிச்சயமாக இதுதான் உமது இறைவனுடைய உண்மையான கட்டளை ஆகும். ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே, நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. 2வது சூராவின் 150வது வசனத்தில், நபியே, நீர் எங்கு சென்றாலும் தொழுகும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, அவர்களில் வரம்பு மீறியவர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் உங்களோடு வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த பொழுதிலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். கிப்லாவை பற்றிய இந்த கட்டளையின் மூலம் என் அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன். அதனால் நீங்கள் நிச்சயமாக நேரான வழியை அடைவீர்கள். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையில் யூதர்கள் பைத்துல் முகத்தஸையும் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையையும் முன்னோக்கி இறையை வழிபடுவார்கள். இதேபோல முஸ்லிம்கள் புனித காபாவை நோக்கி இறைவனை தொழுகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு திசை உண்டு. ஆனால் ஒரு திசை பிரச்சனையே அல்ல. நற்கர்மங்கள் புரிவதில் ஒருவரை ஒருவர் விஞ்ச வேண்டும். அதுவே மனிதனுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். எவர் எந்த திசையை முன்னோக்கினாலும் அவரது நம்பிக்கை, எண்ணம், செயல்பாடு ஆகியவற்றையே இறைவன் முக்கியமாக கவனிக்கின்றான் என்பது முதலாவது வசனம் உணர்த்துகின்றது. 148வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் எங்கிருப்பினும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்ற தொடருக்கு இரு விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் உலகின் எக்கோடியில் இருந்தாலும் அனைவரும் ஒரே கிப்லாவை முன்னோக்குவதன் மூலம் ஒன்று சேர்கின்றார்கள், ஐக்கியமாகிறார்கள் என்பது விளக்கம். இன்னொரு விளக்கம், மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரையும் மறுமையில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்பதாகும். முஸ்லிம்கள் எங்கு இருந்தாலும் எங்கே புறப்பட்டாலும் தொழுகையில் புனித காபாவையே முன்னோக்க வேண்டும் என அடுத்த 2 வசனங்களிலுமே அல்லாஹ் கூறுகிறான். 149, 150 ஆகிய வசனங்களில். இருப்பினும்
தற்போது நிகழ்ந்துள்ள கிப்லா மாற்றம் குறித்து அவர்கள் குறை கூறுவதைக் கண்டு முஸ்லிம்கள் கலக்கமடைய தேவையில்லை, அல்லாஹ்வையே அவர்கள் அஞ்சி நடக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தி கூறுகிறான். முஸ்லிம்கள் உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அனைவரும் புனித காபாவையே முன்னோக்கி தொழுக வேண்டும் என சட்டமாக்கியதன் மூலம் முஸ்லிம்கள் மீது ஒற்றுமை என்னும் பேரருளை தான் சொரிந்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது சூராவின் 151, 152, 153 ஆகிய வசனங்களில் அவ்வாறே உங்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். 153வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சியில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக அனுப்பியது அல்லாஹுடைய மாறுபெரும் அருட்கொடையாகும் என்று அல்லாஹ் இங்கே கூறியிருக்கின்றான். அதைத் தொடர்ந்து அன்னலார் ஆற்றிய தொண்டினை விவரமாக கூறுகின்றான். அரபுகளுக்கு மத்தியில் பிறந்து வாழ்ந்து அவர்களுடைய நல்ல பண்புகளை பெற்றவர்களாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்னலாரை போல அரபுகளுக்கு நன்கு அறிமுகமானவர் நபியாக்கப்பட்டால், அந்நியர் ஒருவர் நபியாக்கப்பட்டிருந்தால் அவரை நம்பி செயல்படுவதில் அரபு மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கும். ஆகவே அறிமுகம் ஒரு அருளாகும். முதலில் இறைவன் ஒருவனே என்னும் ஏகத்துவ இறை கொள்கையை மக்கள் இதயங்களில் பதிய செய்கிற முயற்சியில் ஈடுபட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வசனங்கள் மற்றும் ஆதாரங்களை மக்கள் முன் எடுத்து வைத்தார்கள். இவ்வாறு இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொண்டு தாம் தூய குணங்களால் முஸ்லிம்களுடைய குணங்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள். பிறகு சிறிது சிறிதாக தொடர்ந்து அல்லாஹ் அருளிய சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவற்றின் நுட்பங்களையும் போதிக்கலானார்கள். அத்தோடு திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள குடும்பவியல், சமூகவியல், பொருளியல், அரசியல், இராணுவியல் முதலான அதுவரை அவர்கள் அறிந்திராத நுணுக்கங்களையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தார்கள். சுருங்க கூறுமிடத்து இஸ்லாம் ஒரு அழகிய வாழ்க்கை பாதை என்பதை முஸ்லிம்களுக்கு தெளிவாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்ததோடு அதில் செயல்படுத்தி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தில் அறிஞர்களுக்கு ஒரு அறிவுரை பொதிந்திருப்பதை கவனிக்க வேண்டும். வேத தத்துவங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதாது, அத்தோடு அவற்றை செயல்படுத்தி பயிற்சியளித்து பக்குவமான தூய நிலைக்கு மக்களை உயர்த்த வேண்டும் என்பதே அந்த அறிவுரையாகும். அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி வந்தால் அவன் நம்மை நினைத்து அருள்பாலிப்பான். 152வது வசனம் தெரிவிக்கின்றது, அல்லாஹுடைய பேராற்றலை நினைத்து அவன் ஒவ்வொரு கணமும் நம்மை கண்காணிக்கின்றான் என்பதை நினைவு கூற வேண்டும். அவனது உத்தரவுகளை பேணி நடப்பதின் மூலம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் வாயிலாக அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நாம் பெறலாம். இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 153வது ஆயத்தின் விரிவுரை 2வது சூராவின் 45வது வசனத்தில் பார்க்கலாம். 2வது சூராவின் 154வது வசனத்தில், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் உயிர் நீத்த தியாகச் செம்மல்களுடைய உயர் அந்தஸ்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அவர்களை இறந்தவர்கள் என்று கூற வேண்டாம், மாறாக அவர்கள் உயிர் உள்ளவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹு தாலா 154வது வசனத்தில் கூறுகிறான். இதற்கு இந்த ஹதீஸ் நபிமொழி விளக்க உரையாக அமைந்திருக்கின்றது. மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் குறித்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவினோன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி நாங்கள் கேட்டோம். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அவர்களுடைய உயிர்கள் பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் இருக்கும்.
அர்ஷில் மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூடுகள் அவற்றிற்கு இருக்கும். சொர்க்கத்தில் அவை நினைத்தபடி சுற்றி தெரிந்துவிட்டு அந்த கூடுகளுக்கு வந்து சேரும். அவற்றை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான். இனி எங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? நாங்களோ சொர்க்கத்தில் எங்கள் விருப்பப்படி உலா வருகின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இவ்வாறு திரும்ப திரும்ப 3 முறை நடக்கின்றது. தாங்கள் ஏதாவது ஒன்று கோராமல் விடப்பட மாட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் அவர்கள், யா அல்லாஹ், எங்களது உயிர்கள் எங்களது உடல்களில் மீட்டப்பட வேண்டும். மீண்டும் ஒருமுறை உன்னுடைய பாதையில் நாங்கள் உயிர் நீக்க வேண்டும் என்று கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு வேறு எந்த தேவையும் கிடையாது என்பதை காணக்கூடிய இறைவன் அவர்களை கூட்டிலிருந்து விட்டு விடுகின்றான். நூல் முஸ்லிம். இடைப்பட்ட உலகம். பொதுவாக மனிதன் இறந்த பின்னர் அவனது உடல் அழிந்தாலும் உயிர் அழிவதில்லை என்பதே இஸ்லாத்துடைய கொள்கையாகும். உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடன் உலகம் மறு உலகம் ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்டதொரு உலகத்தில் உயிர் சஞ்சரிக்கின்றது. உலக வாழ்க்கையில் அவரவர் புரிந்த வினைகளுக்கேற்ப பிரதிபலனை அங்கே உணர்கிறார்கள். நல்லவர்கள் நட்பலனையும் தீயவர்கள் தண்டனைகளையும் உணர்வார்கள், அனுபவிப்பார்கள். இது அனைவருக்கும் பொதுவான ஒரு நிலையாகும். இருப்பினும் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் மனித உயிர்கள் பலதரப்பட்ட நிலைகளை சந்திக்கின்றன. நல்லவர்களுடைய உயிர்கள் தரவாரியாக சுகங்களை அனுபவிக்கின்றன. நபிமார்கள், இறை தூதர்கள், சுஹதாக்கள், தியாகிகள், சாலிஹீன்கள், நல்ல மக்கள் ஆகிய ஒவ்வொருவரும் அவரவர் உலக வாழ்க்கையின் நிலைகளுக்கேற்ப உயர் அந்தஸ்தை அடைவார்கள். நபிமார்கள் மிக மிக உயரிய அந்தஸ்தை பெறுவார்கள். வீர தியாகிகள் மேற்சொன்ன நபிமொழியில் குறிப்பிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள். நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் இறைவனடி சேர்ந்துவிட்டால் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பொது உடைமை ஆக்கப்படும், ஏழைகளுக்கு செலவிடப்படும். நபிமார்களுடைய துணைவியர்களை எவரும் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் நபிமார்கள் அல்லாத சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோருடைய சொத்துக்கள் உறவினர்களுக்கு பங்கிடப்படும். அவர்களது துணைவியர்களை மறுமணம் செய்து கொள்வது கூடும். நபிமார்களுடைய உடல் மண் தின்னாது. நபிமார்களுடைய உயிர்களுக்கு மட்டுமில்லாமல் அவர்களுடைய உடல்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. இதை குறித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, நபிமார்களுடைய உடல்களை பூமியின் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அபூ தாவூத், நஸாஇ, தாரமி. ஆகவே நபிமார்களுடைய உடல்களை மண் தீண்டாது. இதைப்போல சுஹதாக்கள், தியாகிகளுக்கும் ஏற்படலாம் என்பதற்கு சான்றுகள் உள்ளது. நபி தோழர்களான அப்துல்லாஹ் பின் அம்ரு பின் ஜமோஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் அன்சாரிகள், மதீனாவாசிகள் ஆவார்கள். மேலும் உஹது போரில் உயிர் நீத்த தியாகிகள் ஆவார்கள். நீரோடைக்கருகில் இருந்த அந்த இருவருடைய கபறுகளை, அடக்க ஸ்தலங்களை வெள்ளம் அரித்துவிட்டது. இந்த இருவருடைய உடல்களையும் வேறொரு இடத்தில் அடக்கம் செய்வதற்காக கபரை தோண்டிய பொழுது சிறிதும் சிதையாமல் உடல்கள் அப்படியே இருந்தன. சுப்ஹானல்லாஹ். இருவரில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தின் மீது தன்னுடைய கையை வைத்த நிலையில் அவர் உயிர் நீத்திருந்தார். அவ்வாறே அடக்கமும் செய்யப்பட்டிருந்தார். இப்போது மீண்டும் கபரை தோண்டிய பொழுது அந்த கையை எடுத்துவிட்ட பொழுதும் காயத்தின் மீதே திரும்பவும் அவரது கை வைத்து கொண்டார். அடக்கம் செய்யப்பட்டதற்கும் தோண்டி எடுப்பதற்கும் இடையே 46 ஆண்டுகள் கழிந்திருந்தன. சுப்ஹானல்லாஹ். நூல் முஅத்தா, இமாம் மாலிக். பாடம் அல் ஜிஹாத். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தையார் அவர்கள் தாம் கூறப்பட்டிருந்தபடியே உஹது போரில் உயிர் நீத்தவர்களில் முதல் நபராக இருந்தார். ஒரே கபரில் அவரோடு மற்றவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இதை என் மனம் விரும்பவில்லை. 6 மாதத்திற்கு பிறகு உடலை தோண்டி எடுத்தேன். காதில் ஏற்பட்டிருந்த சிறு மாற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமுமின்றி உடல் உறுப்புகள் அனைத்தும் அப்படியே இருந்தன. நூல் புகாரி. இதைப்போல உயர் அந்தஸ்து மனதோடு போராடி வெற்றி கண்ட இறை நேச செல்வர்களுக்கு கிடைக்கலாம். இந்த வசனத்தில் சுஹதாக்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. இவ்வாறே அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீத்தவர்களுடைய உயிரோடு இருப்பதை நீங்கள் உணரமாட்டீர்கள் என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான். அதாவது அவர்கள் உயிரோடு இருப்பதை நம் புலன்களால் உணர முடியாது, அறிவால் சிந்தித்து அறியலாம்.
இருப்பினும் அவர்கள் கபறுகளிலிருந்து தங்களுடைய பூத உடலோடு வெளியே வர முடியாது. அதற்குரிய சக்தியும் அவர்களுக்கு கிடையாது. நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வகையான உலகில் அவர்கள் வாழ்கிறார்கள். எனவே நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் முதலானவர்கள் இறந்த பிறகும் உயிர் வாழ்கின்றார்கள் என்பதற்கு இறப்புக்கு பின்னரும் அவர்கள் நம்மைப் போலவே நடமாடுகிறார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மண் தீண்டுமா? அல்லாஹுடைய வழியில் உயிர் நீத்த சுஹதாக்களில் சிலருடைய உடலை மண் சாப்பிட்டிருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ்விற்காக என்னும் தூய்மையான எண்ணத்தில் உயிர் நீத்தவர்களுக்கே மேற்சொன்ன சிறப்பு உண்டு. பெயருக்காகவும் புகழுக்காகவும் போரில் கலந்து கொண்டு உயிர் நீத்திருந்தால் இந்த சிறப்பு சலுகை கிடைக்காது என்பது இதற்கு காரணம். இரண்டாவது, அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மண் இனத்தை சாராத வேறு உலோகங்களோ கருமந்தங்களோ இருந்து அது உடலை தின்றிருக்கலாம். மூன்றாவது, மற்றவர்களுடைய உடல்களை விட சுஹதாக்களுடைய உடலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை மேற்சொன்ன கருத்தின் நோக்கமாகும். எனவே காலத்திற்கும் இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. நூல் மஆரிஃபுல் குர்ஆன் 155, 156, 157 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. 2வது சூராவின் 156வது வசனத்தில் சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட பொழுதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என்று கூறுவார்கள். 157வது வசனத்தில் அவர்கள் மீதுதான் அவர்களுடைய அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் புகழுரையும் கருணையும் ஏற்படுகின்றன. மேலும் அவர்கள்தான் நேரான வழியை அடைவார்கள். சுப்ஹானல்லாஹ். அறப்போரில் உயிர் நீத்த தியாகிகளை பற்றி முன் வசனத்தில் சிறப்பித்து கூறிய அல்லாஹ் இந்த வசனங்களில் தியாகிகளுடைய இறப்பால் அவர்கள் தன் குடும்பத்தார்களுக்கு ஏற்படும் இழப்புகளை சுட்டிக்காட்டி ஆறுதல் கூறுகிறான். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டதால் உலகில் தங்களை எந்த சோதனைகளும் வந்து அணுகாதபடி எண்ணிவிடக்கூடாது. உலக நியதிகளை மீறி தங்களுக்கு அல்லாஹ் தஆலா அபூர்வமாக உதவுவான் என்றோ வாழ்க்கையில் எந்த துயரும் நேராது என்றோ முஸ்லிம்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் உலகம் சில நியதிகளை கொண்டு இயங்கி வருகிறது. அந்த நியதிகளுக்கேற்பவே இங்கே காரியங்கள் நடைபெறும். வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது, கரடு முரடானது. பல்வேறு சோதனைகள், எதிர்பாராத இழப்புகள், கஷ்ட நஷ்டங்கள் ஆகியவற்றோடு கூடியதே உலக வாழ்க்கை. எனவே சோதனைகளை கண்டு துவண்டு விடாமல் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், விவேகம் ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலமே உலகத்தில் மட்டுமின்றி மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்று இங்கே உணர்த்தி காட்டப்படுகிறது. சோதனைகள் பலவிதம். உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள் பலவிதம். அவற்றில் ஒன்று எதிரிகளை பற்றிய அச்சமாகும். எதிரிகள் எந்த நேரத்தில் திடீர் தாக்குதல் தொடுக்கலாம். எதிரிகளுடைய திடீர் தாக்குதல்களால் உயிர், உடைமை ஆகியவற்றிற்கு பேர் இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமில்லாமல் எதிரிகளை பற்றிய அச்சம் காரணமாக வெளியே சென்று சம்பாதிக்க முடியாத நிலை உருவாகி பசியும் பட்டினியும் ஏற்படவும் வாய்ப்புண்டு. எனவே எதிரிகளுடைய திடீர் தாக்குதலை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆயத்த நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். அப்படி எதிரிகளின் மூலம் இழப்புகள் நேரிட்டால் அவற்றை பொறுமையோடு சகித்து இழப்புகளை ஈடு செய்ய முன்வர வேண்டும். அதிலும் இஸ்லாம் என்னும் உண்மைக்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்புகள் அதிகம். இதனால் இஸ்லாத்துடைய எதிரிகள் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம்களுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறார்கள். அவர்களை எதிர்த்து சமாளிப்பது முஸ்லிம்களுடைய கட்டாய கடமையாகும். இதற்காக உயிர் தியாகமும் செய்யவும் தயங்கக்கூடாது. இதற்கு அல்லாஹ்விடம் மாபெரும் பரிசு உண்டு. இதுபோல பசி பட்டினியை கொண்டும் அல்லாஹ்வை நம்மை சோதிக்கலாம். பஞ்சம், வறட்சி, வியாபாரத்தில் நஷ்டம், நிதி நெருக்கடி முதலிய பல்வேறு காரணங்களால் வறுமை வரலாம். மேலும் பொருள் மற்றும் உயிர் சேதங்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பது உண்டு. புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களாலும், கொள்ளையர்கள், திருடர்களால்
தொழில் நஷ்டங்களிலும் பொருளாதார சேதம் உருவாகும். நோய், விபத்து, எதிரிகளுடைய தாக்குதல் முதலான காரணங்களால் உயிர் சேதம் ஏற்படும். விளைபொருட்களை குறைத்து விடுவதன் மூலமும் பயிர்களை அளிக்கும் பூச்சிகளை கொண்டும் பெருத்த நஷ்டத்தை அல்லாஹ் தரலாம். இவ்விதம் பல்வேறு சோதனைகள் தரும்போது மனம் தளர்ந்து விடாமல் பொறுமையோடும் உறுதியோடும் நிலையை சமாளிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். முயற்சிகளை மேற்கொள்வதோடு அவற்றில் வெற்றி காண அல்லாஹ்வை அணுக வேண்டும். நபியே, நீர் பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கூறுவீராக. மேற்சொன்ன சோதனைகளில் பொறுமையை கடைபிடித்து சாதனை படைப்போருக்கு நல்ல செய்தி கூறுமாறு நபிக்கு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். சோதனைகள் வரும்பொழுது பொறுமையாக இருப்பவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமையும் என்பதே அந்த நல்ல செய்தியாகும். சோதனைகள் வந்து நம்மை அழுத்தும் பொழுது, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, இவற்றை சந்திக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே பதற்றம் அடையாமல் நிதானத்தோடு நடந்து கொள்வதே பொறுமை எனப்படும். சோதனைகள் தாக்கிய வேளையில் அழுவதையெல்லாம் அழுதுவிட்டு, சம்பந்தப்பட்டவர்களை ஏசிவிட்டு, அல்லாஹ்வை குறைபட்டு கொண்டு விட்டு இறுதியில் வழியில்லாமல் அடங்கி போவதற்கு பெயர் பொறுமை இல்லை. மாறாக அது இயலாமை என்றே அழைக்கப்படும். ஒரு சமயம் ஒரு மாது ஒரு கபருக்கு அருகில் அழுது கொண்டிருந்ததை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுவிட்டு அல்லாஹ்வை அஞ்சி பொறுமை காக்குமாறு உபதேசம் செய்தார்கள். அப்போது அந்த தாய் அந்த பெண்மணி, "தூரப்போ, எனக்கு வந்த துயரம் உனக்கு வந்தால் தெரியும்" என்று அரற்றினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. பிறகு நபி என்று தெரிந்த பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டில் சந்தித்து, "அறியாமல் பேசிவிட்டேன்" என்று கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் அந்த மாது. அப்போது பொறுமை என்பது துயரம் வந்த ஆரம்ப நிலையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அதே நேரத்தில் இழப்பின் பொழுது அன்பு மேலிட்டால் கவலைப்படுவது பொறுமைக்கு எதிரான செயல் ஆகாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை இறந்தது. சிறு வயதிலேயே இப்ராஹிம் இறந்து விட்டார்கள். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். இதை கண்ணுற்ற நபித்தோழர் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், "இறை தூதரே, தாங்களுமா அழுகிறீர்கள்?" என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "இது பாசத்தின் வெளிப்பாடு. கண்கள் கலங்குகின்றன, மனம் கவலையுறுகிறது. அல்லாஹ் விரும்பாததை நாம் சொல்ல மாட்டோம். இப்ராஹிமே, உன் பிரிவால் கவலையடைகின்றோம்." அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அதாவது, புலம்பி அழுவதைத்தான் அல்லாஹ் வெறுக்கின்றான். கவலைப்பட வேண்டிய நேரத்தில் கவலைப்படுவது பொறுமைக்கு முரணானது அல்ல என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறினார்கள். பொறுமையாளர்கள் யார்? 156வது வசனத்தில் பொறுமையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். தங்களுக்கு எந்த துன்பம் நேர அவர்கள் பதற்றம் அடைய மாட்டார்கள், புலம்ப மாட்டார்கள், அதற்காக எவரையும் குறை சொல்லி அரற்றி கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், தான் நாடியதை செய்ய அவனுக்கு அதிகாரம் உண்டு, அவன் பக்கமே நாம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று, அவன் நமது பொறுமைக்கு தகுந்த சன்மானம் அளிப்பான் என்றும் கூறி தங்களை தாங்களே தேற்றிக்கொள்வார்கள். இவர்கள் பொறுமைசாலிகள் ஆவார்கள். இவர்களுக்கு பொறுமை கிடைக்கும் பிரதிபலன் என்ன என்பதை 3வது வசனத்தில், அதாவது 157வது வசனத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹுடைய நல்வாழ்த்தும் நல்ல அருளும் கிடைப்பதோடு அவர்களே நேர்வழி பெற்ற மக்கள் என்று சிறப்புரையும் பெறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள சலவாத்து மற்றும் ரஹமத்து என்ற 2 சொற்களும் பொருள் ஒன்றே என்பது சிலருடைய கருத்தாகும். இறை அருள் என்பதே அந்த பொருளாகும். மற்ற சிலர் சலவாத்து என்பதற்கு பாவ மன்னிப்பு அல்லது வாழ்த்து என்ற பொருளையும், ரஹமத்து என்பதற்கு அருள் என்ற பொருளையும் தருகிறார்கள். அல்லாஹுடைய வாழ்த்தும் அல்லாஹுடைய அருளும் அவர்களுக்கு உண்டு என்பது கருத்தாகும். பொறுமையை கடைபிடிப்பவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று கூறுவதற்கு காரணம் உண்டு. அதனால்தான் அவர்கள் குறிக்கோளை அடைய முடியும். பொறுமை இழப்பவர்கள் நிதானமிழந்து பதற்றம் அடைவார்கள், வாழ்க்கையில் விரக்தியுற்று பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். 2வது சூராவின் 158வது வசனம், நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய அடையாளங்களில் உள்ளவைகளாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அந்த வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அந்த 2ஐயும் சுற்றி வருவது குற்றமில்லை.
ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுவான், அவருடைய எண்ணங்களை நன்கறிவான். புனித ஹஜ்ஜு மற்றும் உம்ரா ஆகிய வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கடமையினை அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறியிருக்கின்றான். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ்ஜும் ஒன்றாகும். ஆண்டுதோறும் துல்ஹஜ் திங்கள் 8ஆம் நாள் முதல் 13ஆம் நாள் வரையிலான 5 நாட்கள் ஹஜ்ஜுக்குரிய காலமாகும். உம்ரா என்பது ஹஜ்ஜு போன்ற ஒரு வழிபாடே ஆகும். எனினும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை. ஹஜ்ஜு மற்றும் உம்ரா 2 வழிபாடுகளிலும் சஃபா மர்வா என்னும் 2 குன்றுகளுக்கு இடையே வலம் பெறுவது விதிகளில் ஒன்றாகும். புனித காபாவைப் போல சஃபா மர்வா ஆகிய குன்றுகளும் வழிபாடு நடக்கும் அடையாளச் சின்னங்களில் அடங்கும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தம்முடைய துணைவியார் ஹாஜிரா அலைஹிவஸல்லம் அவர்களையும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வின் ஆணைக்கேற்ப அன்றைய மக்கா பாலைவனத்தில் தனியாக விட்டு சென்றார்கள். பிறகு அன்னை ஹாஜிரா அலைஹிவஸல்லம் குழந்தை இஸ்மாயிலை காபாவை அருகே தனிமையில் விட்டுவிட்டு தண்ணீர் தேடி சென்றார்கள். சஃபா என்னும் மலை குன்றின் மேல் ஏறி பார்த்தபொழுது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீர்நிலைகளோ வியாபார கூட்டமோ ஒன்றும் தென்படவில்லை. பிறகு மர்வா என்னும் மலை குன்றிற்கு ஓடி வந்து அதன் மீது ஏறி பார்க்க அங்கேயும் ஒன்றும் தென்படவில்லை. இவ்வாறு 2 குன்றுகளுக்கும் இடையில் திரும்ப திரும்ப 7 தடவை ஓடிய பிறகு ஜம்சம் என்னும் வற்றாத நீரூற்றை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அல்லாஹ்விற்காக தங்களையே அர்ப்பணிக்க முன்வந்த இந்த நபி குடும்பத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தியாகத்தை நினைவு கூர்ந்து தியாக உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற நோக்கில் சஃபா மர்வா இடையே 7 தடவை வலம் வருவது என்ற வழிபாட்டு முறை மார்க்கமாக்கப்பட்டது. அருளப்பெற்ற காரணம்: திருமக்கா நகர் முஸ்லிம்களின் கைக்கு வருவதற்கு முன்பு சஃபா மர்வா குன்றுகள் மீது சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடந்து வந்தது. விக்கிரக ஆராதனை நடந்து வந்த இந்த குன்றுகளுக்கு இடையே வலம் வருவதை முஸ்லிம்கள் குற்றம் என்று கருதலாயினார். அவர்களுடைய சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அருளினான். இந்த குன்றுகளை சிலைகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்பிருந்தே இந்த வழிபாட்டு முறை அமலில் இருந்தாலும் சிலைகள் அகற்றப்பட்ட பிறகு வலம் உத்தரவை அல்லாஹ் இப்போது பிறப்பித்துள்ளான் என்பதாலும் இது குற்றமாகாது என்று தெளிவுபடுத்துவதே இந்த வசனத்தின் நோக்கமாகும். உம்ரா என்பது முஸ்லிம்கள் தாங்களாகவே முன்வந்து கடமைக்கு மேல் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு ஆகும். இவ்வாறு உபரியாக செய்யும் எந்த நற்செயலையும் அல்லாஹ் மதிக்கின்றான், அதற்கு வெகுமதி அளிக்கின்றான் என்று இந்த வசனத்தில் கூறுகிறான். இருந்தாலும் இந்த கூடுதல் நன்மையை செய்பவர்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக அல்லாஹ் எண்ணங்களை நன்கறிபவன் என்று இறுதியாக கூறப்பட்டுள்ளது. 2வது சூராவின் 159, 60 ஆகிய வசனங்களில் நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பிறகு எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹும் சபிக்கின்றான் மற்றும் சபிப்பவர்களும் சபிக்கின்றார்கள். 160வது வசனத்தில், ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதங்களில் தாம் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன், நானோ மிக மன்னிப்பவன் கிருபையாளன். காலம் காலமாக மறைக்கப்பட்டு வந்த பல உண்மைகளை திருக்குர்ஆன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நேரான பாதையிலிருந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த மானிடர்களுக்கு நேரான வழியை அது காட்டுகிறது. இத்தனைக்கு பிறகும் அதை உண்மைகளை மறைக்க முயல்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் சாபத்திற்கு மட்டுமில்லாமல் நல்லோர்கள் அனைவருடைய சாபத்திற்கும் ஆளாவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவர்கள் இலக்காவதின் காரணத்தினால் அவனது அருளிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். நல்லோர்களுடைய சாபமும் சேர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மீது அல்லாஹ் கொண்டிருந்த முனிவு மேலும் அதிகமாகி விடுகிறது. வேத உண்மைகளை மறைப்பதன் மூலம் தாங்களும் வழி தவறி மற்றவர்களையும் அவர்கள் வழி தவறச் செய்வதே இந்த முனிவுக்கு சாபத்திற்கும் காரணமாகும். ஆயினும் தவறை உணர்ந்து மனம் திருந்தி மறைத்த உண்மைகளை வெளிப்படுத்த முன்வரும் எவரையும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். பொதுவாக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறியவர்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் போதும், அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்தருள்வான். சுப்ஹானல்லாஹ். ஆனால்
மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறிழைப்பவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவதோடு பாதிக்கப்பட்ட மனிதர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பரிகாரமும் செய்தாக வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒருவருடைய பொருளை அபகரித்து கொண்டதன் அவரிடம் பொருளை ஒப்படைத்து விடுவதோடு அவருக்கு தொல்லை கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அப்போதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 160 வசனங்கள் வரை பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக பார்த்தோம். இதுவரை பொறுமையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் கூறிய ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் தஃப்சீரோடு விளங்கி கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நாம் கற்றது மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் குழந்தைகளுக்கு நேரான பாதையை காட்டுவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.